இன்னைக்கு 9வது நாளாக இந்த கல்லூரி கல்வி இயக்கத்தில் தொடர்ந்து வேலையை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் சொல்கிறார். அவர் ஆசிரியர்களின் காவலன், மனித உரிமையின் காவலன், சமூக நீதியின் காவலன் சொல்கிறார். ஆனால் எங்கள் பிரச்சனையே அவர் செவிமடுத்து கேட்காது வருத்தம் இருக்குது. எல்லோருக்கும் எல்லாமுன்னு சொல்கிறாரு, உங்களை யாரையும் பின்தங்க விட மாட்டோம்னு சொல்கிறார். நாங்கள் பின்தங்கி கிடக்கிறோம் கடந்த 20 ஆண்டு காலமாக. உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமை எங்களுக்கும் சாரும் தான். அந்த பெருமைக்கு பின்னாடி எங்களுடைய உழைப்பு இருக்குது. ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒரு உயர்கல்வி PhD படித்து விட்டு ஒரு 11 மாதம் 25,000 மாதம் வாங்கிவிட்டு இந்த பொருளாதார விலைவாசி ஏற்றத்தில் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமா என்பது தமிழக முதலமைச்சரை நான் பார்த்து கேட்குறேன். உங்களுடைய பெட்ரோல் செலவு கூட இந்த ரூபா பத்தாது. இதுதான் என்னுடைய வாழ்வாதார ஊதியமாக இருக்குது. அது ஒரு மதிப்பூதியம்னு பேர் வைக்கிறீங்க, தொகுப்பூதியம்னு பேர் வைக்கிறீங்க. இது மதிப்பூதியமா? இது கௌரவ வேலை, கௌரவமாக செய்யக்கூடிய வேலைக்கு இது கௌரவமான ஊதியமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். தயவுசெய்து எங்களை பார்த்து கூப்பிட்டு கேளுங்க, பேசுங்க. 2026 தொடர்ந்து நம்ம வெற்றி பெறணும்னு முயற்சி எடுத்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறீங்க. இன்றைக்கி அமைச்சரவை கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தில். எங்களை பற்றி பேசுங்க. உயர்கல்வித்துறையை தமிழ்நாட்டில் எவ்வளோ சிறந்து விளங்கியிருக்கிறோம். நான் முதல்வன், புதுமைப்பின் திட்டம், தமிழ் கனவு, மாபெரும் தமிழ் கனவு எல்லாம் நடத்துகிறீங்க. அதுக்கு பின்னாடி உழைப்பை போட்டு நாங்கள் ஓட்டாண்டியாக நிற்கிறோம் என்பது நீங்கள் மறந்துவிட்டு விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் திளைக்கிறீர்கள் என்றால் நாங்கள் என்ன சொல்லி, யாரை சொல்லி அழுவது? நீங்கள் தானே எங்களுடைய தந்தை. அப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் தானே இருக்கிறீர்கள். அப்பா அப்பா என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். பெற்ற பிள்ளைகளுடைய குறைகளை கேட்பதற்கு நாதியற்ற நாங்கள் நிற்கிறோம். அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள். தகுதி தேர்வு, போட்டித் தேர்வுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. எவ்வளோ மாணவர்கள் இந்த தகுதி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் PhD பட்டம் பெற்றும் தகுதி தேர்வு, தேசிய அளவிலான தகுதி தேர்வு நெட்டு, மாநில அளவிலான தகுதி தேர்வு செட்டு, இதற்கு பிறகு இன்னொரு தேர்வா? நீட்டை எதிர்க்கிற தமிழக அரசு எங்களை 50 வயது கடந்தவர்களை, 25-20 ஆண்டு காலம் பணி அனுபவம் பெற்றவர்களை, கற்பித்த பணியை பெற்றவர்கள் நாங்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு என்பது உங்களுக்கு வெட்கக்கேடா இல்லையா? மாணவர்களோடு நாங்கள் சொல்லிக் கொடுத்த 25 ஆண்டு காலம் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் எங்களோடு போட்டித் தேர்வை எழுதுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாமல், எங்களுடைய வயோதிகத்தை கவலை கொள்ளாமல், இளைய தலைமுறையோடு எங்களை போட்டி போட வைக்கிறீர்களே. ஒரு வயதானவரையும் ஒரு இளைய தம்பியையும் சேர்த்து ஓட வைத்தால் யார் ஓடுவார்கள்? அறிவு சார்ந்த பணிகளை நாங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டியை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய வயதை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். வயதை பார்க்காமல், நேரம் பார்க்காமல் அரசு கலைக்கல்லூரிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் 180 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிகளில் 90% கௌரவ விரிவுரையாளர்கள் தான் தமிழக அரசு அறிமுகப்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும், மடிகணினி ஆகட்டும், மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், நான் முதல்வன், புதுமைப்பின் திட்டம், பல்வேறு திட்டங்கள், பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்தக்கூடிய கட்டண வசூல் முதலிருந்து, உதவித்தொகையிலிருந்து, லேப்டாப் வழங்குவதிலிருந்து, எல்லா பணிகளையும் பஸ் பாஸ் வழங்குவதிலிருந்து, பேப்பர் வேல்யூவேஷன், எதுக்குமே பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணால் 3 ஆண்டு ஆகுது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி, பாரதியார், திருவள்ளுவர், இப்படி தமிழ்நாடு முழுக்க பணம் தேசிய தகுதி தேர்வை எதிர்க்கிற இந்த அரசு முதல் முறையா உங்களுக்கு தகுதி தேர்வை நடத்துறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு தேசிய தகுதி தேர்வு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய NTA நடத்தக்கூடிய முகாமை, அந்த முகாமை நடத்துதில்ல, நீட் எக்ஸாம், அதை எதிர்க்கிறீங்கல்ல. உங்களுக்கு உள்ளபடியே நான் பாராட்டுறேன். எதிர்க்கிறீங்க. முதல் தலைமுறையாக கிராமப்புற மாணவர்கள் வரணும். நாங்கள்லாம் யார் நகரப்புற மாணவர்களா? முதல் தலைமுறையாக படிச்சிருக்கிறோம். அதே தேசிய தகுதி தேர்வு தான் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். நெட்டு அதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துது. நீட்டு எது நடத்துதோ அதே ஏஜென்சி தான் நெட்டு நடத்துது. அது நீட்டு, இது நெட்டு.
அதுக்கப்புறம் இவங்க ஒரு தேர்வு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையில் பிஹெச்டி படித்த பட்டம் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் இருக்கு வேலை இல்லாமல். நீங்கள் பிஹெச்டி படிப்பதற்கு ஊக்கத்தொகை தமிழ்நாடு ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் அறிவித்து அவங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை ஃபெலோஷிப் 40,000 கொடுக்குறீங்க. எங்களுக்கு 40,000 சம்பளம் கொடுக்க நீங்கள் மறுக்கிறீங்க. கற்பித்தல் பணி செய்யக்கூடிய இந்த வாதியார்களுக்கு 40,000 கொடுக்கலைங்க. நீங்கள் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை 40,000 கொடுக்குறீங்கன்னா இது என்ன விதமான சமூக நீதினு கேட்குறேன். சார், கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கு எப்போ போட்டித் தேர்வு வந்தது? கல்லூரி விரிவுரையாளர் பணிகளுக்கு கடந்த 25 ஆண்டு காலமாக, 4 நூற்றாண்டு காலமாகவே தேர்வே கிடையாதுங்க. 2000 தாங்க தேர்வு வச்சாங்க. எங்களுடைய பேராசிரியர்கள் எங்கள் பாடம் நடத்தினாங்க. அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. 98ஓட எழுத்து தேர்வு கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்தியாவில் எங்கேயுமே நடத்தி முடித்தாங்க. 4 நூற்றாண்டு காலமாக அரசு கலைக்கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாதுங்க. இந்த திராவிட மாடல் அரசு தாங்க முதல் முறையாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தி நீங்கள் வாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. வயதை தொலைத்து விட்டு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். ஒரு ஆண்டுக்கு 2 வருஷம் மதிப்பெண் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் மார்க் கொடுக்குறோன்னு சொன்ன இந்த திராவிட மாடல் அரசு அதை மறந்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு நான் வந்து தேர்வு எழுதிட்டு வாங்க, தேர்வு எழுதிட்டு பிறகு தேர்ச்சி பெற்ற பிறகு நேர்காணலில் உங்களுக்கு 15 மதிப்பெண் தரேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? அதுவும் அரசு கல்லூரி விரிவுரையாளருக்கும் அந்த மதிப்பெண் தான் 5 மதிப்பெண்ணு. சுயநிதி கல்லூரிகளுக்கு வேலை பார்க்குற அந்த தற்காலிக பேராசிரியர்களுக்கும் 15 மதிப்பெண்ணு. டீம்டு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற எங்களை போன்றவர்களுக்கும் 15 மதிப்பெண்ணுனா அரசு கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய சொற்ப ஊதியத்தில் 4,000லேருந்து 6,000, 6,000லேருந்து 10,000, 10,000லேருந்து 15,000, 15,000லேருந்து 20,000, 20,000லேருந்து 25,000 இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்க சம்பளம் வாங்குறோன்னு சொன்னால் ஒரு 4 நூற்றாண்டு காலமாக எங்கள் வயதை தொலைச்சவங்க எங்கள் குடும்பத்தை பார்க்காம, பிள்ளைங்களை பார்க்காம, கிராமப்புற மாணவர்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய உழைப்பை செலுத்திருக்கிறோம். ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்ட நகரை எரிப்பதற்கு கூட நாங்கள் துணிகிறோம். ஆனால் அதற்கு நீங்கள் வழிவிடாமல் எங்களை அழைத்து பேசுங்கள். இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கொண்டு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய தமிழகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் கல்வியாளர்கள். தந்தையை கேட்டு மகன்கள் குழந்தைகள் அழுகிறோம். வேகன்ட் இருக்கு, ஏன் இது வரைக்கும் நிரப்பல? தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையில் கலைக்கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 10,000க்கு மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் இருக்குதுங்க. கடந்த 13-14 வருஷமாக நிரப்பவே இல்லைங்க. தேர்தல் வாக்குறுதி அது கொடுத்துருந்தாங்க, அதை ஏன் நிறைவேற்றல? இப்போ தேர்தலும் நெருங்க போகுது, அடுத்த ஒரு தேர்தல் இருக்குது. இது எந்த அளவுக்கு தேர்தல் எதிர்வலிக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அவங்க இலவசங்களை கொடுத்துட்டு ஏதோ வாக்குகளை அறுவடை செய்யலான்னு சொல்லி அவங்க முயற்சிகளை எடுத்துக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா தமிழ்நாடு இலவசத்தை நம்பியே ஓடிய காலம், அரசியல் வேண்டாம். குறிப்பாக நான் வந்து எங்களுடைய வயிற்றெரிச்சலை, எங்களுடைய வஞ்சிக்கப்பட்டக்கூடிய போக்கை பற்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் எங்களை பற்றி சொல்கிறாங்க, ஒவ்வொரு காலமாக சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 8 பக்க செய்தியில் கடைசியாக கட்டம் கட்டி போடுற ஒரு செய்தியாக இருக்குது எங்களுடைய வாக்குறுதி. எங்களுடைய துன்பத்தையும் எங்களுடைய துயரத்தையும் மாணவனிடம் கேளுங்க, இன்னைக்கு இருக்கிற மாணவன்கிட்ட கேளுங்க, அவர்கள் சொல்வார்கள். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள். சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற அரசாங்கம் நாங்கள் கேட்கவில்லை என்றால் வேறு யாரிடம் கேட்பது? சரி சார், இப்போ பேச்சுவார்த்தை கலப்பு எடுக்கல, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றல, அடுத்த கட்டம் உங்கள் போராட்டம் என்ன? தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு 8வது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய மதியத்திற்குள் முதலமைச்சரோ அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது உயர்கல்வித்துறையில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளோ இல்லது மாண்புமிகு முதலமைச்சருடைய செக்ரட்டரி 3 பேர் இருக்காங்க, அவர்களோ எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளில் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும். தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி இறுதியில் எங்களுடைய பிஹெச்டி பட்டத்தை எரிப்போம் என்று இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை எடுக்கிறோம். ஓகே சார். உங்கள் நேம் சார்? என்னுடைய பெயர் டாக்டர் SS ராமஜெயம், அரசு கலைக்கல்லூரி திண்டிவனம், கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அதில் ஒரு ஒருங்கிணைப்பாளர். ஓகே சார்.